கடந்த மாதம் பௌர்ணமிக்கு வந்தவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருப்போம், காளி கோயிலுக்கு தொடர்ந்து சென்று வாருங்கள், மிகப்பெரிய மாற்றம் வரும்னு. இந்த மாதம் நடக்க இருக்கக்கூடிய பௌர்ணமியில மீண்டும் மக்களுக்கு என்ன பெட்டரா பண்ணலாம், பிரசன்னத்தில் இறைவன் என்ன சொல்ல போகிறார் என்பதை இந்த மாதம் பௌர்ணமியில் கலந்து நேரடியாக கேட்டுக்கொள்ளுங்கள். நிறைய பேர் நீங்களே ஒரு டைம் செட் பண்ணி வச்சிருக்கீங்க. இங்க போனா 7 மணிக்கு தான் அபிஷேகம் பண்ணுவாங்க, 8 மணிக்கு தான் பண்ணுவாங்க, 10 மணிக்கு தான் கிரிவலம் போவாங்க. நீங்களே ஒரு பிளான், ஒரு 4 வாட்டி வரீங்க, அதுக்கப்புறம் 5வது வாட்டி நீங்களே உங்களுக்கே ஒரு பிளானை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு சீக்கிரம் வந்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் ராகம் ஒரு ராகத்தையும் கேட்கும்போது மனிதனுக்கு எப்படி ராகு கேதுவால் ஏற்படுகின்ற தோஷம் நிவர்த்தி ஆகுதுன்னு சொல்லி அங்க ஸ்பீச் கொடுத்து அந்த ராகத்தெல்லாம் கேட்க வச்சுதான் பௌர்ணமி பூஜையை ஸ்டார்ட் பண்றோம். இந்த மாதாந்திர பூஜைக்கு கலந்துக்கிட்டு கிரிவலத்துக்கு கலந்துக்கிட்டு உங்க வாழ்க்கையில ஏற்படுகின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் முருகன் அருள் புரிவார். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் PMK சம்பத் சுப்பிரமணி. மாதம் மாதாந்திர பௌர்ணமி சிறப்பு கூட்டம் நம்ம சென்னைக்கு மிக அருகில அகஸ்தீஸ்வரர் சிவன் கோயில நடக்குது, வெண்பேடு என்ற ஒரு கிராமத்துல. இப்ப இந்த மாதம் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 27/8/2026 வியாழக்கிழமை அன்று இந்த பௌர்ணமி நள்ளிரவு பூஜையும் கிரிவலமும் நடக்க போது அனைவரும் கடந்த மாதம் வந்திருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு பிரசன்னம் போட்டு எல்லாருக்குமே ஒரு பலனை சொல்லியிருப்போம். ஒரு தெய்வத்துடைய வாக்கும் பிரசன்னமும் வேற இல்லை அப்படின்றதுக்கு அன்னைக்கு நடந்த விஷயத்த பார்த்தவங்களுக்கு தெரியும் அதோடைய பவர் என்னன்னு. கடந்த மாதம் பௌர்ணமிக்கு வந்தவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருப்போம், காளி கோயிலுக்கு தொடர்ந்து சென்று வாருங்கள், மிகப்பெரிய மாற்றம் வரும்னு. இந்த மாதம் நடக்க இருக்கக்கூடிய பௌர்ணமியில மீண்டும் மக்களுக்கு என்ன பெட்டரா பண்ணலாம், பிரசன்னத்தில் இறைவன் என்ன சொல்ல போகிறார் என்பதை இந்த மாதம் பௌர்ணமியில் கலந்து நேரடியாக கேட்டுக்கொள்ளுங்கள். சில பேர் வீடியோ பார்க்குறவங்க, வீடியோவில் நாங்கள் பார்க்குறோம், நாங்களும் இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் போகலாமா, இது பிரசன்னத்தில் சொல்லியிருக்க பதில் நாங்களும் எடுத்துக்கொள்ளலாமாலாம் சில பேர் கேட்குறீங்க. பிரசன்னம் என்பது நேருக்கு நேர் இருக்கும் பொழுது, ஒரு மனிதன் நேருக்கு நேர் உட்காந்து கேட்கும் பொழுது அந்த பலன் பலிதமாகும். வாஸ்து பிரசன்னம்லாம் நேரடியாக தான் பார்க்கணும். அதுதான் நம்மளுடைய சாஸ்திரத்துடைய விதிமுறை. ஜோதிடமும் அப்படிதான். ஆனா இன்னைக்கு காலப்போக்கில் நம்ம மாத்திக்கிட்டோம் இல்லையா, நம்மளுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி. அதனால அனைவரும் வருகின்ற 27/8/2026 வியாழக்கிழமை அகஸ்தீஸ்வரர் கோவில் வெண்பேடு கிராமத்துல நடக்க இருக்கக்கூடிய இந்த மாதாந்திர பௌர்ணமி பூஜைக்கு சீக்கிரம் வந்துருங்க. நிறைய பேர் நீங்களே ஒரு டைம் செட் பண்ணி வச்சிருக்கீங்க. இங்க போனா 7 மணிக்கு தான் அபிஷேகம் பண்ணுவாங்க, 8 மணிக்கு தான் பண்ணுவாங்க, 10 மணிக்கு தான் கிரிவலம் போவாங்க. நீங்களே ஒரு பிளான், ஒரு 4 வாட்டி வரீங்க, அதுக்கப்புறம் 5வது வாட்டி நீங்களே உங்களுக்கே ஒரு பிளானை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு சீக்கிரம் வந்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் ராகம் ஒரு ராகத்தையும் கேட்கும்போது மனிதனுக்கு எப்படி ராகு கேதுவால் ஏற்படுகின்ற தோஷம் நிவர்த்தி ஆகுதுன்னு சொல்லி அங்க ஸ்பீச் கொடுத்து அந்த ராகத்தெல்லாம் கேட்க வச்சுதான் பௌர்ணமி பூஜையை ஸ்டார்ட் பண்றோம். பஞ்சபூதம் சொல்லுவோம், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அந்த ஆகாயத்துல எந்த ஒரு மேல கூரையும் இல்லாத ஓப்பன் பிளேஸ்ல முருகனை வைத்து அபிஷேகம் பண்றோம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். நிலம், நீர், நெருப்பு, காற்றால தீர்க்க முடியாத பிரச்சனையை ஆகாயத்தால தான் தீர்க்க முடியும். அதனாலதான் வெட்ட வெளியில் இருக்கும் தெய்வங்களுக்கு பவர் அதிகம், ஊர் எல்லையில இருக்கும். அதெல்லாம் காவல் தெய்வமாக நிறைய தெய்வமாக இருக்கும். ஸோ அதனால நடக்க இருக்கக்கூடிய இந்த முருகன் பூஜைக்கு அனைவரும் இந்த மாதாந்திர பூஜைக்கு கலந்துக்கிட்டு கிரிவலத்துக்கு கலந்துக்கிட்டு உங்க வாழ்க்கையில ஏற்படுகின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் முருகன் அருள் புரிவார். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி பிரசன்னம் போட போறோம் இந்த மாசமும். கண்டிப்பா அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. புதுசா வரவங்களுக்கு இறைவன் என்ன சொல்றாரு, கடந்த மாதம் பிரசன்னத்துக்கு பதில் சொன்னவங்களுக்கு முருகன் இப்ப என்ன சொல்ல போறாரு, எல்லாத்தையும் நம்ம கம்பைன் பண்ணி சொல்ல போறோம். அதே மாதிரி இந்த மாதம் பௌர்ணமி பூஜைக்கு யாரேனும் அன்னதானம், உங்களுடைய உபயம், பூ, சுவாமிக்கு வாத்தியம், ஏதாவது நீங்க உபயம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய கம்பெனி ஆஃபீஸ் நம்பர் 8148836708க்கு இமீடியட்டாக கூப்பிடுங்க. கண்டிப்பாக ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, அனைவரும் வாங்க, நம்ம பௌர்ணமி அன்னைக்கு நேரில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.